Hi guys and welcome back to Karma Crypto. In channel subscribe பண்ணாம மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நியூஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள். சோ ரிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அண்ட் இன்னமும் கூட ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க ரிப்பிள்ல. ஆக்சுவலி XRP vs SEC இது கண்டிப்பா திருப்பி நடந்துட்டே தான் இருக்கு. இது காலமுறை நடந்துதான் இருக்கும் போல. சோ அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிறோம் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா SEC தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மில்லியன் 1 பில்லியன் அளவுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபைன் வந்து நீங்க இம்போஸ் பண்ணி கட்டணும் அப்படின்ற மாதிரி ரிப்பிள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ரிப்பிள் தரப்புல இருக்க லாயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களால அவ்வளவு கட்ட முடியாது, அப்படி பார்த்தா ஒரு 10 மில்லியன் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா திருப்பி அதுக்கு SEC என்ன சொல்றாங்கன்னா கிடையாது, நீங்க வந்து உங்க கணக்கு படி வந்தாலுமே $100 மில்லியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பே பண்ணணும், பே பண்ணி நீங்க ஃபைன் பே பண்ணிட்டு நீங்க வந்து அந்த கேஸ் வந்து முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் வந்து ஸ்ட்ராங்கா கண்டெம் பண்றாங்க அண்ட் அவங்க அதுக்கு வந்து அவைலபிளாகவும் இல்ல. சோ இது முன்னாடி இன்னொரு ஒரு ஆல்டர்கேஷன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டா நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி லூனா வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் லேப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ரப்சி ஆயிடுச்சு அண்ட் அதை வந்து ஆபரேஷன்ஸ் வந்து சீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையுமே பாத்தீங்கன்னா SECயோட டைரக்ஷன்ஸ்ல தான் வந்தது. அதே SEC இப்ப அதுக்குமே வந்து ரிப்பிள்க்குமே அதே மாதிரி சொல்றாங்க. மேபி இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும், இவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸோட எல்லாம் கணக்கா சரியா காட்டல அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதுக்கு ரிப்பிள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. டெராஃபார்ம் லேப்ஸோட சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், நாங்க வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரெண்டுத்தையும் இது ஒப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் சைட்ல இருக்க லாயர்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ SEC அதோட லாயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீனா வந்து ரிப்பிள்ட்டு இருந்து எப்படி காசு வாங்கலாம், அவங்க இருந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தரப்புலேயே இருக்காங்க. அண்ட் ரிப்பிள் லைட்டா ஒரு பேக் ஃபுட்ல இருக்கு ஆஃப்டர் திஸ் ஆர்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஆர்குமெண்டால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சரிவு வந்து ஏற்பட்டு இருக்கு XRPக்கு. as well ஒரு 0.42 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸுமே போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்ல கம்மிங் வீக்ல. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா ETF-ங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி SEC அவங்க ஊர் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ETF. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ETF வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடுக்கு வரப்போகுது வேனெக்கோட ETF. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 20th அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் ETF வந்து லான்ச் ஆகிறதால கண்டிப்பா நிறைய இன்ஃப்ளோஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டிங் பாயிண்ட் as well as for the entire global crypto. ஏன்னா நான் நிறைய வாட்டி சொன்ன மாதிரி ETF will be the future and it will be the turning point for இந்த புல்ரன். இந்த புல்ரனுக்கு ETF மட்டும் தான் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன கண்ட்ரிஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கண்டிப்பா நம்ம கர்மா கிரிப்டோ சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜூன் 20 will be a very key thing to watch for Bitcoin. அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள் எந்த மாதிரியான ரீட்ரேஸ் நடக்குது அப்படின்றதே நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணுவோங்க. ஸோ இந்த ரெண்டு நியூஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஹியூஜ் சப்போர்ட் தட் யூ ஆர் கிவிங் டு கர்மா கிரிப்டோ. தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல்ல பாருங்க, டெய்லி கிரிப்டோ கரன்சி நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.